மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமகம் வந்தே பரமானந்த மாதவம். இன்றைய வகுப்பில் 5வது அத்தியாயத்திற்குள் நாம் நுழைகின்றோம். இந்த 5வது அத்தியாயத்திற்கு சந்நியாச யோக என்பது தலைப்பு, அல்லது கர்ம சந்நியாச யோக என்பது தலைப்பு. இவ்விதம் தலைப்பு அமைவதற்கு காரணம், இந்த அத்தியாயத்தில் முதல் பகுதியில் சந்நியாசம் என்ற சொல் தெளிவாக விளக்கப்படுகின்றது. இந்த சொல் நமக்கு பிரசித்தமாக இருந்தாலும் பலர் இதை பற்றிய சரியான ஞானத்துடன் இல்லை. சந்நியாசம் என்ற சொல் நமக்கு பழக்கம் இருக்கின்றது, ஆனால் அந்த சொல்லினுடைய உண்மையான பொருள் நம்மால் சரியாக அறிந்து கொள்ளப்படவில்லை. நம்மால் மட்டுமல்ல, அர்ஜுனனாலும் அறிந்து கொள்ளப்படாத காரணத்தினால் அர்ஜுனனுக்கும் கூட சந்நியாசம் என்றால் என்ன என்று தெளிவாக புரியவில்லை. ஆகவே அர்ஜுனனுடைய கேள்வியுடன் 5வது அத்தியாயம் துவங்குகின்றது. அர்ஜுனன் சந்நியாசம் என்ற சொல்லுக்கு பொருளை தெரிந்து கொள்ள விரும்புகின்றான். 2 சொல்லை அர்ஜுனன் கையாளுகின்றான். சந்நியாசம், கர்ம, இந்த 2க்கும் உள்ள தத்துவத்தை தெரிந்து கொள்ள விரும்புகின்றான். 3வது அத்தியாயத்தில் ஞானம் என்ற சொல்லுக்கும் கர்ம என்ற சொல்லுக்கும் உள்ள வேறுபாட்டை தெரிந்து கொள்ள விரும்பினான். ஆகவே 3வது அத்தியாயமும் அர்ஜுனனுடைய கேள்வியுடன் துவங்கியது. இந்த 5வது அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தில் அர்ஜுனன் ஒரு கேள்வியை கேட்கின்றான். சந்நியாசம் அல்லது கர்ம, கர்ம என்றால் செயல், சந்நியாசம் என்றால் செயலை விடுதல், இந்த 2க்கும் உள்ள தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புபவன் போல் கேள்வியை கேட்கின்றான். அர்ஜுனனுக்கு வந்த குழப்பம் என்னவென்றால், 4வது அத்தியாயத்தினுடைய முடிவில் பகவான் 41வது ஸ்லோகத்தில், அதாவது 4வது அத்தியாயத்தில் சந்நியாசம் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்தி இருக்கின்றார். யோக சந்நியஸ்த கர்மாணம் ஞான சம்சின்ன சம்சயம் என்று யோகத்தினால் சந்நியாசம் செய்து, எதை? கர்மத்தை சந்நியாசம் செய்தவன், பிறகு சந்தேகத்தை நீக்கியவன், தன்னை வென்றவனை கர்மங்கள் பந்தப்படுத்தாது என்று யோகத்தினால் சந்நியாசம் செய்தவனை ஒருவனுக்கு பந்தம் இல்லை என்று பகவான் கூறினார். ஆகவே சந்நியாசம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டு இந்த சந்நியாசத்தினால் ஒருவனுக்கு பந்தமில்லை என்றார். பிறகு 4வது அத்தியாயத்தினுடைய கடைசி ஸ்லோகம் 42வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? சந்நியாசத்தினால் உனக்கு பந்தமில்லை என்றால், ஆகவே அர்ஜுனா, நீ உன்னுடைய கடமையை விட்டுவிட்டு சந்நியாசம் மேற்கொள் என்று கூறியிருக்க வேண்டும். ஆனால் அதற்கு முரணாக பகவான் என்ன கூறி முடிக்கின்றார்? தஸ்மாத் அஜ்ஞான சம்பூதம், ஆகவே அஜ்ஞானத்திலிருந்து வந்த சந்தேகங்களையெல்லாம் நீக்கி யோகம் ஆதிஷ்ட உத்திஷ்ட, நீ உன்னுடைய கடமையை செய்ய வேண்டும், ஆகவே எழுந்திரு என்று அத்தியாயத்தை முடித்தார். ஆகவே 4வது அத்தியாயத்தினுடைய கடைசி 2 ஸ்லோகம் அர்ஜுனனுக்கு ஒரு முரண்பாட்டை கொடுத்து விட்டது. என்ன சொன்னார்? முதலில்
சந்நியாசத்தினால் ஒருவன் எல்லா பந்தங்களிலிருந்தும் விடுதலை அடைகின்றான் என்று சொல்லி, ஆகவே நீ செயலை செய் என்று பகவான் கூறிவிட்டார். இதை கேட்ட அர்ஜுனன் உடனடியாக சந்தேகத்தை தெரிவிக்கின்றான். இப்பொழுது அர்ஜுனனுடைய சந்தேகம் என்ன என்று பார்ப்போம். 5வது அத்தியாயத்தினுடைய முதல் ஸ்லோகம். அர்ஜுனக உவாச்ச. அர்ஜுனன் இந்த சந்தேகத்தை கேட்டான். அர்ஜுனனுடைய சந்தேகம் என்ன? சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ண. ஹே கிருஷ்ணா, கர்மணாம் சந்நியாசம், கர்மத்தினுடைய கடமைகளினுடைய சந்நியாசத்தை, சந்நியாசம் என்றால் விட்டு விடுதல், துறந்து விடுதல், நம்முடைய செயல்களை துரத்தலை சம்சசி நீங்கள் புகழ்ந்து சொன்னீர்கள். அதாவது நம்முடைய கடமைகளையெல்லாம் துறந்துவிட்டு செல்வதை நீங்கள் புகழ்ந்தீர்கள். எப்படி பகவான் புகழ்ந்தார்? சந்நியாசத்தினால், தன்னுடைய கடமைகளையெல்லாம் விட்டு சந்நியாசம் மேற்கொள்வதினால் ஒருவன் பந்தத்திலிருந்து விடுதலை அடைகின்றான் என்று நீங்கள் சந்நியாசத்தை புகழ்ந்தீர்கள். அதே சமயத்தில் என்ன செய்தீர்கள்? புனக யோகம் ச சம்சசி, மீண்டும் யோகத்தை புகழ்கிறீர்கள். இங்கு யோகம் என்றால் கர்மயோகம் அல்லது செயலை செய்யுதல், நம்முடைய கடமைகளை செய்யுதல். சந்நியாசம் மேற்கொள்ளாமல் அவரவர்களுடைய கடமைகளை செய்து கொண்டு இருத்தல், அதையும் புகழ்கிறீர்கள். ஆகவே நீங்கள் சந்நியாசத்தையும் புகழ்கிறீர்கள், அதே சமயத்தில் சந்நியாசம் மேற்கொள்ளாமல் கடமைகளை செய்து வருகின்ற வாழ்க்கையையும் புகழ்கிறீர்கள். எது ஸ்ரேயக ஏதயோகோ, இந்த இரண்டில் எது ஸ்ரேயக? ஸ்ரேயக என்றால் நன்மை, எனக்கு எது நல்லதை கொடுக்குமோ, ஏகம் தது மே ப்ரூஹி, அந்த ஒன்றை எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்கின்றான். ஒரு கால் பகவான் சந்நியாசமும் நல்லதுதான், அதே சமயத்தில் இல்லறத்திலிருந்து கடமைகளை செய்வதும் நல்லதுதான் என்று சொன்னால் அர்ஜுனனால் முடிவை எடுக்க முடியாது. ஆகவே இரண்டும் நல்லது என்று சொல்லாதீர்கள், இதில் எது நல்லது என்று ஒன்றை நிச்சயமாக சொல்லுங்கள். இந்த இரண்டில் சந்நியாசம் உயர்ந்ததா அல்லது கடமைகளை செய்து கொண்டு வாழ்வது உயர்ந்ததா என்று இந்த இரண்டில் ஏதயோகோ, இந்த இரண்டில் ஏகம் ஒன்றை சொல்லுங்கள். அதுவும் எப்படி சொல்ல வேண்டும் என்று கேட்கின்றான். சுநிஷ்சிதம், நீங்கள் நிச்சயம் செய்து எனக்கு சொல்லுங்கள். சந்நியாசம் பிறகு செயல்களை செய்தல், அதை கர்ம என்று சொல்கின்றான். இங்கு யோகம் என்ற சொல்லில் கூறுகின்றான். யோகமா அல்லது சந்நியாசமா? சந்நியாசம் என்றால் விட்டுவிடுதல், யோகம் என்றால் கடமைகளை செய்தல், பொறுப்புகளில் நாம் செயல்படுதல். இந்த இரண்டில் எனக்கு நிச்சயம் செய்து ஒன்றை கூறுங்கள் என்று அர்ஜுனன் கேட்கின்றான். ஆகவே சந்நியாசம் என்றால் என்ன, பிறகு நம்முடைய கடமைகளில் இருந்து கொண்டிருக்கின்ற யோகம் என்றால் என்ன, இதுதான் அர்ஜுனனுடைய கேள்வியினுடைய சாரம். இனி நாம் பகவானுடைய பதிலுக்கு செல்ல வேண்டும். பதிலுக்கு செல்வதற்கு முன் சந்நியாசம் என்றால் என்ன என்று கீதையிலும் சாஸ்திரங்களிலும் வேதத்திலும் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்று நாம் தனிமையாக விசாரம் செய்து அதையெல்லாம் நாம் நன்கு புரிந்து கொண்டு பிறகு பகவானுடைய பதிலுக்கு போனால்தான் பகவான் என்ன சொல்ல வருகின்றார், பகவானுடைய உபதேசம் நமக்கு புரியும். ஆகவே இப்பொழுது நாம் சந்நியாசம் என்ற சொல்லை புரிந்து கொள்வதற்கு விசாரத்தை ஆரம்பிப்போம். நாம் சுயமாக விசாரம் செய்து, அதுவும் நம்முடைய கருத்து அல்ல, கீதையிலேயே பகவான் வேறு இடங்களில் சொன்ன கருத்து, பிறகு வேதங்களில் சொன்ன கருத்து, சந்நியாசத்தை பற்றி சாஸ்திரம் என்ன பேசுகின்றது என்று விசாரம் செய்து பிறகு பகவானுடைய பதிலை நாம் பார்ப்போம்.
மனிதனுடைய வாழ்க்கையை வேதமானது 4 பகுதிகளாக பிரிக்கின்றது. நம்முடைய வாழ்க்கை, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் 4 பகுதிகளாக பிரித்து அதை ஆசிரமம் என்று சாஸ்திரம் அழைக்கின்றது. நம்ம சாதாரணமாக ஆசிரமம் என்றால் சந்நியாசிகள் வசிக்கும் இடம் என்ற பொருள் புரிந்துள்ளோம். அதுவும் சரியான பொருள்தான். ஆனால் இங்கு ஆசிரமம் என்றால் வாழ்க்கை முறை என்று பொருள். ஆசிரமம் என்றால் சந்நியாசிகள் குடியிருக்கின்ற இல்லம் மட்டும் ஆசிரமம் அல்ல, அதையும் ஆசிரமம் என்று விசேஷமாக நாம் கூறி வந்தாலும் பொதுவாக ஆசிரமக என்றால் இங்கு என்ன பொருள்? வாழ்க்கை முறை என்று பொருள். இப்படி வாழ்க்கை முறை 4ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. முதல் வாழ்க்கை முறை பிரம்மச்சரிய ஆசிரமக. இப்போ பிரம்மச்சரிய ஆசிரமம் என்றால் மாணவ பருவம். குழந்தையாக இருந்தவன் அவன் படிப்பை துவங்கும் பொழுது, குருகுலத்தில் சென்று அவனுடைய படிப்பை துவங்கும் பொழுது, அல்லது இந்த காலத்தில் பள்ளிக்கு செல்லும் பொழுது அவன் பிரம்மச்சரிய ஆசிரமத்திற்குள் நுழைகின்றான். குழந்தையாக இருப்பவன் எந்த ஆசிரமத்திலும் இல்லை. அவன் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது, ஒரு வயது வரும் பொழுது பிரம்மச்சரிய ஆசிரமத்திற்குள் நுழைகின்றான். பிறகு சாஸ்திரமானது பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருப்பவர்களுக்கு சில கடமைகள், எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று வகுத்து கொடுத்திருக்கின்றது. பிரம்மச்சாரியாக இருப்பவன், அதாவது ஸ்டூடெண்ட், மாணவனாக இருப்பவனுக்கு ஒரே ஒரு கடமை படித்தல், வேறு கடமையே கிடையாது. பிறகு பெற்றோருக்கும் குருவுக்கும் சேவை செய்தல், அதுதான் அவனுக்கு தலையான கடமை. வேறு எந்த விதத்திலும் பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருப்பவன் செயல்படக்கூடாது. அரசியல் விஷயத்திலேயோ அல்லது வியாபாரத்தில், பணத்தை கையாளுதல், இது போன்ற எந்த விஷயத்திலும் ஈடுபடக்கூடாது. படிக்க வேண்டும், அதுதான் அந்த ஆசிரமத்தினுடைய முக்கியமான கடமை. அந்த காலத்தில் படிப்புடன் தர்ம சாஸ்திரமும் புகட்டப்பட்டது. எது நேர்மையான வாழ்க்கை, எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது, இப்படிப்பட்ட நெறிமுறைகளும் புகட்டப்பட்டது. ஆகவே ஒரு மனிதன் பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் நன்றாக பயின்று அவன் அந்த ஆசிரம வாழ்க்கையை முடித்தான் என்றால் அவனுடைய மனதில் என்ன இருக்கும்? இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்ற அறிவு இருக்கும். எதை செய்யக்கூடாது எதை செய்ய வேண்டும் என்ற ஞானம் அவனுக்கு இருக்கும். அப்படிப்பட்டவனுக்கு சாஸ்திரம் அடுத்த ஆசிரமம் சொல்கின்றது இல்லறம். அதை கிருஹஸ்த ஆசிரமம் என்று சாஸ்திரம் அழைக்கின்றது. அவன் என்ன செய்கின்றான்? இந்த அறிவுடன் இல்லறத்திற்குள் வருகின்றான். அவனுடைய ஆசிரமம் மாறியவுடன் அவனுடைய கடமைகளெல்லாம் மாறுகின்றது. முதலில் பிரம்மச்சரியாக இருக்கும் பொழுது எந்த விதமான இன்பங்களுக்கும் அனுமதி கிடையாது. செருப்பும் கூட போடக்கூடாது, குடையும் கூட அவன் வைத்திருக்க கூடாது. காரணம், சாஸ்திரம் சொல்கின்றது, எங்கு போகமும் சுகமும் இருக்கின்றதோ அங்கு அறிவு படிப்பு நடக்காது. சுகார்த்தி சேத் தியஜேத் வித்யா என்று ஒரு ஸ்லோகம் கூறும். உனக்கு சுகத்தில் ஞானம் நாட்டம் இருந்தால் அறிவை நாடுவதை விட்டுவிடு. நீ அறிவை நாட வேண்டுமென்றால் சுகத்தை நாடாதே என்று கூறுகின்றது. ஆகவே பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கும் பொழுது எந்த விதமான போகமும் கிடையாது. அவனுக்கு படிப்பு ஒன்றுதான் ஒரே ஒரு கடமை, அதைத்தான் செய்ய வேண்டும். பிறகு இல்லறத்திற்கு வந்தவுடன் அவனுக்கு சில விதமான போகங்கள் அனுமதி கொடுக்கப்படுகின்றது. பொருளை ஈட்டலாம் என்று சாஸ்திரம் அனுமதி கொடுக்கின்றது. ஆனால் தர்மப்படிதான் அந்த பொருளை அவன் ஈட்ட வேண்டும். அந்த பொருளை ஈட்டுகின்ற அவனுக்கு வேறு சில கடமைகள் வருகின்றது.
யக்ஞம் தானம் தபக என்றெல்லாம் பகவான் கூறுவார் கீதையிலேயே. பஞ்சமகா யக்ஞங்கள் அவைகளெல்லாம் இல்லறத்தில் இருப்பவர்களுக்கென்றே கடமையாக வருகின்றது. பிறகு ஒருவன் இல்லறத்தில் இருந்து சம்பாதிக்கின்றான், மக்கள் பேரை அடைகின்றான், இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகின்றான். அவனுக்கும் வயது ஆகும் பொழுது அவனுடைய மகனுக்கு வயது ஆகி அவனுடைய திருமணத்தை நடத்தி வைக்கின்றான். பொறுப்புகளையெல்லாம் அவன் என்ன செய்ய வேண்டும்? அடுத்த ஆசிரமம் வானப்பிரஸ்த ஆசிரமம் என்று சாஸ்திரம் கூறுகின்றது. வானப்பிரஸ்த ஆசிரமம் என்றால் இல்லற வாழ்க்கையில் சில காலங்கள் வாழ்ந்து பிறகு அந்த பொறுப்புகளிலிருந்து விடுதலை ஒருவன் அடைய வேண்டும். இல்லற பொறுப்புகளிலேயே இருந்து ஒருவன் இறந்து போக வேண்டும் என்று சாஸ்திரம் கூறவில்லை, சாஸ்திரம் எதிர்பார்க்கவும் இல்லை. அவன் என்ன செய்ய வேண்டும்? அவன் பொறுப்புகளை எல்லாம் விட்டுவிட்டு, பிறகு பொறுப்புகளை விட்டுவிட்டால் அவனுடைய காலத்தை எதற்கு பயன்படுத்த வேண்டும்? வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் இருப்பவர்களுடைய ஒரே கடமை ஜபம் செய்தல், தியானம் செய்தல், இது பாராயணம் செய்தல், இதுதான் அவர்களுடைய கடமை. அல்லது இந்த காலத்தில் சொல்லப்போனால் பள்ளியை கல்லூரியை முடித்து ஒருவன் இல்லறத்தில் இருந்து ரிட்டையர் ஆகிவிட்டால் என்ன செய்ய வேண்டும்? எக்காரணத்தை கொண்டும் குடும்ப பொறுப்பை தான் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த பொறுப்புகளை எல்லாம் விட்டுவிட்டு காலத்தை ஜபம் செய்தல், தியானம் செய்தல், இதில்தான் பயன்படுத்த வேண்டும். அல்லது பாராயணம் செய்தல் என்று வீட்டை விட்டு முழுமையாக வெளியேறவில்லை, வீட்டில்தான் இருக்கின்றான். அதே சமயத்தில் அவனுடைய மனதை அமைதிப்படுத்தும் சாதனையில் ஈடுபட வேண்டும். அதற்கு அடுத்ததாக சாஸ்திரம் கூறுகின்ற ஆசிரமம் சந்நியாச ஆசிரமம். சந்நியாச ஆசிரமம் என்றால் வானப்பிரஸ்த ஆசிரமத்திலிருந்து வீட்டிலிருந்தே அவன் அடுத்த ஆசிரமத்திற்கு செல்கின்றான். சந்நியாசியாக அவன் வாழ்க்கையை மேற்கொள்கின்றான். அந்த சந்நியாசியாக இருப்பவனுக்கு ஒரே ஒரு கடமை சாஸ்திரம் படித்தல், வேதாந்தம் படித்தல். சாஸ்திரத்தை படித்தல், சாஸ்திரத்தை படித்து சந்தேகங்களை நீக்குதல், பிறகு அந்த ஞானத்தில் நிலை பெறுதல், இதுதான் அவர்களுடைய கடமை. பிறகு அந்த சந்நியாச ஆசிரமத்தில் இருப்பவர்களுக்கும் சில விதிமுறைகள் சாஸ்திரம் கூறியிருக்கின்றது. இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு கடமையை சொன்னது போல, பிரம்மச்சாரிக்கு கடமையை சொன்னது போல, வானப்பிரஸ்தனுக்கு கடமையை சொன்னது போல, சந்நியாச ஆசிரமத்தில் இருப்பவர்களுக்கும் சில கடமைகளெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அவைகளையெல்லாம் பின்பற்றி, அந்த சாதனைகளை பின்பற்றி அவன் என்ன செய்ய வேண்டும்? சாஸ்திரத்தை படித்து ஞானத்தை அடைந்து அவனுடைய சரீரத்தை மிக மகிழ்ச்சியுடன் விட்டு மோட்சத்தை ஒருவன் அடைய வேண்டும். இதுதான் சாஸ்திரம் சொல்கின்ற கிரமம். கிரமம் என்றால் படிப்படியாக நம்முடைய வாழ்க்கையை இப்படி கூறுகின்றது. இதுபோல இந்த காலத்தில் நம்மால் நடக்க முடியுமா என்றால், சாஸ்திரம் கூறியபடி அந்த வாழ்க்கை முறை இல்லை என்றாலும் நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்து வருகின்றது. அந்த காலத்தில் குருகுலம் என்று சொன்னோம், இந்த காலத்தில் பள்ளிகள் கல்லூரிகள் என்ற சொல் மாற்றப்பட்டுள்ளது. கிரகஸ்த ஆசிரமம் என்றால் இப்பொழுது இருக்கின்ற இல்லறம்தான். வானப்பிரஸ்தம் என்றால் வீட்டிலேயே பொறுப்புகளை நாம் சுமந்து கொள்ளாமல் இருப்பதுதான் வானப்பிரஸ்த ஆசிரமம். அதில் நாம் செய்ய வேண்டிய கடமை எந்த பொறுப்பிலும் ஈடுபடாமல் இருத்தல். பிறகு சந்நியாசம் என்ற ஒரு ஆசிரமமும் இருந்துதான் வருகின்றது. இப்படி சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு சாஸ்திரம் 4 படிகளாக வாழ்க்கை முறையை அமைத்து கொடுத்துள்ளது. பிறகு அதே வேதமானது கூறுகின்றது, ஒரு மனிதனுக்கு பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து நேரடியாக சந்நியாச ஆசிரமத்திற்கும் செல்வதற்கு அனுமதி கொடுக்கின்றது சாஸ்திரம். முதலில் படிப்படியாக சாஸ்திரம் கூறுகின்றது, ஒருவன் மாணவனாக இருந்து இல்லறத்தில் வாழ்ந்து பிறகு பொறுப்புகளில் விட்டு
இல்லறத்திலேயே இருந்து பிறகு சந்நியாசியாக ஒருவன் ஆகலாம். அல்லது பிரம்மச்சர்யாத்துவா, பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்தும் ஒருவன் நேரடியாக சந்நியாச ஆசிரமத்தை மேற்கொள்ளலாம். அதே சமயத்தில் இல்லறத்திலிருந்தும் எப்பொழுது வேண்டுமானாலும் ஒருவன் சந்நியாச வாழ்க்கையை மேற்கொள்ளலாம் என்று சாஸ்திரம் நேரடியாகவும் சந்நியாசத்திற்கு செல்லலாம், சந்நியாச வாழ்க்கை முறையை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது படிப்படியாகவும் அந்த வாழ்க்கை முறையை எடுத்துக்கொள்ளலாம் என்று இரண்டு விதமான சாய்ஸ், தேர்ந்தெடுக்கும் நிலையை சாஸ்திரம் நமக்கு சொல்லி இருக்கின்றது. இனி நம்முடைய அடுத்த கேள்வி, எதற்கு சந்நியாச ஆசிரமம் சாஸ்திரம் பேசுகின்றது? இப்போ நம்ம இல்லறம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம் சொன்னதெல்லாம் முக்கியமல்ல. இப்போ நம்ம சந்நியாசம் என்றால் என்னங்கிறதா நம்முடைய டாபிக், நம்முடைய விசாரம். எதற்காக சாஸ்திரம் சந்நியாச ஆசிரமத்தை, வாழ்க்கை முறையை சொல்கின்றது என்றால், சந்நியாச ஆசிரமத்தில் பற்றுக்களையெல்லாம் துறந்து ஞானயோகம் என்ற சாதனையை செய்து ஒருவன் மோட்சத்தை அடைய வேண்டும். அதற்காகத்தான் சந்நியாச ஆசிரமம் வாழ்க்கை முறை சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த இல்லற வாழ்க்கை முறை, சந்நியாச வாழ்க்கை முறை, இந்த இரண்டும் முற்றிலும் வேறுபட்ட வாழ்க்கை முறை. சாஸ்திரம் சொல்கின்ற கடமைகள் இல்லறத்தில் இருப்பவனுக்கு என்ன சொல்கின்றது? நீ பணத்தை சம்பாதிக்க வேண்டும். ஒருவன் இல்லறத்தில் இருந்துட்டு பணத்தை சம்பாதிக்காம இருந்தா அது சாஸ்திரப்படி தவறு. நீ இல்லறத்தில் இருந்தால் பொருளை ஈட்டித்தான் ஆக வேண்டும். அந்த பொருளை நீ ஈட்டி நீ மட்டும் சாப்பிடக்கூடாது. இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு சாஸ்திரம் கொடுக்கின்ற கடமை, பிரம்மச்சர்யாசிரமத்தில் இருப்பவர்கள், வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் இருப்பவர்கள், சந்நியாச ஆசிரமத்தில் இருப்பவர்கள், இவர்களுக்கும் உணவை கொடுக்க வேண்டும் என்ற சட்டமும் இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு இருக்கின்றது. ஆனால் சந்நியாச ஆசிரமத்தில் இருப்பவர்களுக்கு, இல்லறத்தில் இருப்பவர்கள் பொருளை ஈட்டித்தான் ஆக வேண்டும். சந்நியாச ஆசிரமத்தில் வருபவர்களுக்கு முதல் நிபந்தனை, நீ பணத்தை சம்பாதிக்க கூடாது. அது முதல் நிபந்தனை. இப்போ பணத்தை நான் சம்பாதிக்க கூடாதுன்னு சொன்னா, வாழ்வதற்கு, சாப்பிடுவதற்கு, இருப்பதற்கு இடம், இவைகளுக்கெல்லாம் எங்கே போவது என்றால், சந்நியாசிக்கு முதல் கடமை பிக்ஷை எடுத்தல். பிக்ஷை எடுத்துத்தான் உணவை உட்கொள்ள வேண்டும். எதிர்ச்சாலாப சந்துஷ்டக, எதிர்ச்சையாக கிடைக்கின்ற உணவில்தான் உன்னுடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லற வாழ்க்கை முறை முற்றிலும் வேறு, அதனுடைய கடமைகள் வேறு, சந்நியாச வாழ்க்கை முறை என்பது வேறு. நம்ம சாதாரணமாக சந்நியாசம் அல்லது சந்நியாசி என்ற சொல்லை கேட்டால் என்ன பொருளை புரிந்துள்ளோம்? இந்த வாழ்க்கை முறை வாழ்பவர்களைத்தான் சந்நியாசி என்றும், சந்நியாசம் என்றால் இல்லறத்தை விட்டுவிட்டு சந்நியாசத்தில் சொல்லியிருக்கின்ற தர்மத்தை பின்பற்றுவதைத்தான் புரிந்து கொண்டிருக்கின்றோம். அதுவும் சந்நியாசம் என்ற சொல்லினுடைய பொருள்தான். அதையும் பகவான் கூறுகின்றார். நாம் புரிந்து கொண்டது தவறு கிடையாது. சந்நியாசம் என்ற சொல்லுக்கு நாம் என்ன புரிந்துள்ளோமோ அந்த அர்த்தமும் இருக்கின்றது. அந்த முதல் அர்த்தம் ஆசிரமம். நாம் 3 பொருள் பார்க்க இருக்கின்றோம். முதல் பொருள் சந்நியாசம் என்றால் வாழ்க்கை முறை, ஆசிரமம். ஆசிரமம் என்றால் வாழ்க்கை முறை. ஆங்கிலத்தில் கூறினால் லைஃப் ஸ்டைல் என்று சொல்வார்கள். ஃபேமிலி லைஃப் ஸ்டைல், சந்நியாசா செக்லூடட் லைஃப் ஸ்டைல். லைஃப் ஸ்டைல் என்றால் வாழ்க்கை முறை. அவர்கள் வாழ்க்கை முறை வேறு, இவர்கள் வாழ்க்கை முறை வேறு. இந்த இரண்டும் சேர்ந்து நடக்காது. ஒருவர் நான் இல்லறத்தில் இருப்பவனாகவும் சந்நியாசியாகவும் இருக்கின்றேன் என்றால் அது முடியாது. இல்லறத்தில் இருப்பவர்களுடைய கடமை வேறு, சந்நியாச ஆசிரமத்தில் இருப்பவர்களுடைய கடமை முற்றிலும் வேறாக இருக்கின்றது. இப்படி சந்நியாச ஆசிரமம் எதற்கு என்றால், ஞானயோகம் என்கின்ற சாதனை. ஞானயோகம் என்றால் சாஸ்திரத்தை கேட்டல்,
அதை சிந்தித்தல், அதில் நிலை பெறுதல், இதற்காகத்தான் சந்நியாச வாழ்க்கையை சாஸ்திரமானது கொடுக்கின்றது. பிறகு சாஸ்திரம் ஏன் அனுமதி கொடுக்கின்றது? ஒருவன் பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து நேரடியாக சந்நியாச வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளலாம் என்றும் சாஸ்திரம் கூறுகின்றது. ஒரு மனிதன் பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கும் பொழுது சாஸ்திரங்களை எல்லாம் படிக்கின்றான், அல்லது இந்த காலத்தில் சொன்னது போல விதவிதமான சொற்பொழிவுகளை கேட்கின்றான், விதவிதமான ஆன்மீகமான புஸ்தகங்களை படிக்கின்றான். அப்படி படிக்கின்ற அந்த பிரம்மச்சாரியினுடைய மனதில் அவனுக்கு தோன்றிவிட்டது, பிரம்ம தத்துவத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த பரம்பொருளை நான் அடைய விரும்புகின்றேன் என்ற முடிவை அவன் மேற்கொள்கின்றான். வாழ்க்கையில எத்தனையோ பொருள்கள் இருப்பது அடைவதற்கு அவன் பிரம்மத்தை அல்லது பரம்பொருளை, இறைவனை அடைய வேண்டும் என்ற முடிவை எடுக்கின்றான். பிறகு சாஸ்திரம் கூறுகின்றது, நீ அந்த பிரம்மத்தை அடைய வேண்டுமென்றால் பிரம்மத்தை பற்றிய ஞானத்தை நீ அடைய வேண்டும். அந்த ஞானம் உன்னுடைய மனதில் அதாக தோன்றிவிடாது, நீ ஒரு குருவிடம் சென்றுதான் அதை பயின்று அடைய வேண்டும், வேதாந்தத்தை படிக்க வேண்டும் என்று சொல்கின்றது. அந்த வேதாந்தத்தை நீ படிக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் உனக்கு வைராகியம் இருக்க வேண்டும். இந்த உலக இன்பத்தை அனுபவிக்கலாம் என்ற எண்ணம் இருந்தால் உன்னால் அந்த சாஸ்திர படிப்பை தொடர முடியாது என்றும் சொல்கின்றது. இவனுடைய மனதை பார்க்கின்றான். இவனுடைய மனதில் வைராகியம், விவேகம் முதலிய குணங்கள் அவனை அறியாமல் அவனுடைய மனதில் இருந்தால் சாஸ்திரம் சொல்கின்றது, உனக்கு வைராகியம் என்று ஒன்று இருந்தால் நீ நேரடியாக சந்நியாச வாழ்க்கையை மேற்கொண்டு நீ என்ன செய்யலாம்? அந்த பரம்பொருளை அடைவதற்கு முயற்சி செய்யலாம், சாதனையில் ஈடுபடலாம். இந்த சந்நியாசியா ஆகணும், சந்நியாச வாழ்க்கை முறையை ஒருவன் மேற்கொள்ள வேண்டும் என்றால் அவனுக்கு ஒரே ஒரு குணம்தான் சாஸ்திரம் கேட்கின்றது, வைராகியம் என்கின்ற சாதனை. அவனுக்கு பாட தெரியணுங்கிற அவசியம் இல்லை, சாஸ்திரத்தை எடுத்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது, அல்லது இறைவனை பற்றிய ஞானமே வேண்டாம். இறைவனை பற்றிய ஞானம் வேண்டும் என்று நீ விரும்பினால், நீ அந்த பரம்பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், அந்த சாதனையை செய்வதற்காக நீ என்ன செய்ய வேண்டும்? சந்நியாசம் எடுத்துக்கொள்ளலாம், வைராகியம் என்கின்ற குணம் இருந்தால். வைராகியம் என்றால் இந்த உலக போகங்களில் விருப்பமில்லாத தன்மை. ஆகவே ஒருவன் இல்லறத்தை விட்டுவிட்டு வானப்பிரஸ்த ஆசிரமத்தையும் விட்டுவிட்டு பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து நேரடியாக சந்நியாசத்தை எடுத்துக்கொள்கின்றான். அவன் சந்நியாசியாக இருக்கின்றான். அவனுடைய மனதை பார்த்தால் அவன் முக்தி அடைந்தவனா என்று கேட்டால் அவன் முக்தி அடையவில்லை. காரணம் என்ன? இறைவனை பற்றிய அறிவு அவனுக்கு கிடையாது. ஆகவே அவன் சந்நியாசிதான், சந்நியாச வேஷத்தில் இருக்கின்றான், ஆனாலும் பந்தப்பட்டவனாகத்தான் இருக்கின்றான். அப்படி ஞானத்தை அடையாமல் ஞானத்தை அடைய வேண்டும் என்ற விருப்பத்தினால், ஆனால் ஓரளவு அவனுடைய மனதில் வைராகியம் இருந்து சந்நியாசத்தை ஒருவன் மேற்கொண்டால் அந்த சந்நியாசத்தை சாஸ்திரம் விவிதிஷா சந்நியாசம் என்று அழைக்கின்றது. இப்படிப்பட்ட சந்நியாசத்திற்கு விவிதிஷா சந்நியாசக என்று பெயர். விவிதிஷா என்றால் அறிந்து கொள்ளும் இச்சை, ஆசை என்று பொருள். வேதிதும் இச்சா விவிதிஷா, அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையினால் ஒருவன் சந்நியாச வாழ்க்கையை மேற்கொள்கின்றான். அந்த சந்நியாசி மகான் கிடையாது, ஒரு ஞானி கிடையாது, ஆனால் அவன் சந்நியாசியாகும் அளவு மனதில் வைராகியம் இருக்கின்றது, அவ்வளவுதான். பிறகு அவனுக்கு சாஸ்திரம் சில கடமைகளை விதிக்கின்றது. அப்படி சந்நியாச வாழ்க்கையை மேற்கொண்டவனுக்கும் கூட மனதில் சில குறைகள் இருக்கலாம், சில நல்ல பழக்கங்கள் அல்லது குணங்கள் வராமல் இருந்திருக்கலாம். அதற்காக
அவனுடைய மனதை அடக்குவதற்கும் மீண்டும் இந்த உலகத்தில் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக ஜபம் முதலிய சாதனைகள், பிறகு குரு குலத்திலிருந்து குருவுக்கு பணிவிடை செய்தல் முதலிய கடமைகள், இவைகளெல்லாம் சொல்லப்பட்டு அவன் என்ன செய்ய வேண்டும்? குரு குலத்தில் இருந்து குருவுக்கு பணிவிடை செய்து அவன் தன்னுடைய மனதை மேலும் தூய்மைப்படுத்தி அடைந்து கொண்ட வைராகியத்தை மீண்டும் திடப்படுத்தி குருவிடம் சாஸ்திரத்தை பயின்று அவன் ஞானத்தை அடைவான். பிறகு ஞான நிஷ்டையை அடைவான். இந்த வாழ்க்கை முறை எதற்காக என்றால் ஞானத்தை அடைவதற்காக, இறைவனை பற்றிய அல்லது ஆத்ம தத்துவத்தை அறிவதற்காக. இது முதல் விதமான சந்நியாசம், விவிதிஷா சந்நியாசம். இனி இரண்டாவது விதமான சந்நியாசம் ஒன்று இருக்கின்றது. அந்த சந்நியாசம் என்னவென்றால், ஒரு மனிதன் பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து இல்லறத்திற்கு சென்று விடுகின்றான். சில கால அந்த வைராகியம் விவேகம் இல்லறத்திற்கு முன் அவனுக்கு வந்திருந்தால் அவன் நேரடியாக சந்நியாச வாழ்க்கையை மேற்கொண்டு ஞான யோகத்தை செய்திருப்பான். ஆனால் இல்லறத்திற்குள் சென்று சில வருடங்கள் இன்ப துன்பங்களிலெல்லாம் இருந்ததற்கு பிறகு என்ன வருகின்றது? அந்த இறைவனை பற்றிய அறிவை அடைய வேண்டும். வாழ்க்கையில் நாம் அடைய வேண்டியது என்னவென்றால் பகவானை பற்றிய ஞானம் அல்லது ஆத்ம ஞானம் என்று அவனுக்கு தெரிய வருகின்றது. அவனுடைய இருக்கின்ற சூழ்நிலையினால் இல்லறத்தை விட்டு செல்ல முடியாது. ஆகவே அவன் என்ன செய்கின்றான்? மன தூய்மையும் வந்துவிட்டது. அவன் இல்லறத்தில் இருந்தபடியே ஞான யோகம் என்ற சாதனையை செய்கின்றான். எல்லாத்தையும் விட்டுட்டு போய்தான் ஒரு சந்நியாசியிடம் அல்லது ஒரு ஞானியிடம் சாஸ்திரம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. சாஸ்திரம் படிக்கிறதுக்கு சாஸ்திரம் பிரம்மச்சாரி தான் படிக்கணும், பிராமணன் தான் படிக்கணுங்கிற எந்த நியமமும் கிடையாது. யாருக்கு விவேகம், வைராகியம், முமுக்ஷுத்துவம் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை, பிறகு மன அடக்கம் இவைகள் இருக்கின்றதோ அவர்கள் பரம்பொருளை பற்றிய ஞானத்தை அடைவதற்கு தகுதி அடைகிறார்கள். இந்த இல்லறத்தில் இருப்பவன் என்ன செய்கின்றான்? இல்லறத்தில் இருந்தபடியே அவன் ஞான யோகம் என்ற சாதனை செய்து, ஞான யோகம் என்றால் குரு இடமிருந்து ஞானத்தை பெறுகின்றான். கேட்டல் என்ற சாதனையை செய்து, சிந்தித்தல் என்ற சாதனையை செய்து அவன் என்ன ஆகிவிடுகின்றான்? ஞானியாக மாறிவிடுகின்றான். இல்லறத்திலிருந்தே அவன் ஞானத்தை அடைந்த ஞானியாகின்றான். பிறகு ஞானத்தை அவன் அடைந்ததற்கு பிறகு அவனுடைய பிராரப்த கர்மமானது அவனுக்கு அனுகூலமாக இருந்து அவனை சார்ந்து யாரும் இல்லை என்ற சூழ்நிலை வரும்பொழுது அவன் சந்நியாசத்தை மேற்கொள்கின்றான். அவன் மேற்கொள்கின்ற சந்நியாசம் எப்படிப்பட்ட சந்நியாசம்? ஞானத்தை அடைவதற்காக அல்ல, ஞானத்தை அடைந்ததற்கு பிறகு சந்நியாசத்தை மேற்கொள்கின்றான். அந்த சந்நியாசத்திற்கு சாஸ்திரத்தில் வித்வத் சந்நியாசம் என்று சொல்லப்படுகிறது. அந்த சந்நியாசத்திற்கு வித்வத் சந்நியாசம். வித்வத் சந்நியாசம் என்றால் ஞானத்தை அடைந்ததற்கு பிறகு ஒருவன் எடுத்துக்கொள்கின்ற சந்நியாச வாழ்க்கை முறை. நாம் முன்னாடி பார்த்த சந்நியாசம் விவிதிஷா சந்நியாசம், ஞானத்தை அடைவதற்காக எடுத்துக்கொண்ட சந்நியாச வாழ்க்கை முறை. இதுதான் இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு. சமஸ்கிருத சொல் விவிதிஷா வித்வத் என்று சொன்னாலும் நாம் எப்படி புரிந்து கொள்கின்றோம்? ஞானத்தை அடைவதற்காக எடுத்துக்கொள்வது முதல் சந்நியாசம் விவிதிஷா சந்நியாசம். ஞானத்தை அடைந்ததற்கு பிறகு சந்நியாச வாழ்க்கையை மேற்கொள்வது வித்வத் சந்நியாசம். இப்போ சங்கராச்சாரியார் சிறு வயதிலேயே சந்நியாசத்தை எடுத்துக்கொண்டார். அவர் எடுத்துக்கொண்ட சந்நியாசம் எந்த வகையை சாரும்? விவிதிஷா சந்நியாசத்தை சாரும். அவர் சிறு வயதிலேயே ஞானத்தை அடைந்து சந்நியாசம் எடுத்துக்கொள்ளவில்லை. முதலில் சந்நியாச வாழ்க்கையை எடுத்துக்கொண்டார். பிறகு அவருடைய குருவிடம் பயின்று ஞானத்தை அடைந்தார் சந்நியாச வாழ்க்கை.
ஆகவே சங்கராச்சாரியார் எடுத்துக்கொண்ட சந்நியாசம் விவிதிஷா சந்நியாசம், ஞானத்தை அடையாமல் ஞானத்தை அடைவதற்காக எடுத்துக்கொண்ட சந்நியாசம். இந்த வித்வத் சந்நியாசத்திற்கு யார் உதாரணம் என்றால், யாக்ஞவல்கியர் என்று ஒரு உபனிஷத்தில் ஒரு ரிஷி வருகின்றார். அந்த யாக்ஞவல்கியர் என்ற ரிஷியானவர் இல்லறத்தில் இருந்து கொண்டே ஞானத்தை அடைந்து விடுகின்றார். பிறகு சந்நியாச வாழ்க்கையை எடுத்துக்கொள்கின்றார். தனக்கு இருக்கின்ற 2 மனைவிகளிடம் சொத்துக்களை பிரித்து கொடுத்துவிட்டு நான் சந்நியாச வாழ்க்கைக்கு செல்கின்றேன் என்கின்றார். அதில் ஒரு மனைவி அந்த சொத்துடன் சௌக்கியமாக இருக்கின்றார். இனியொரு மனைவி கேட்கின்றாள், இந்த சொத்து எனக்கு மோட்சத்தை கொடுக்குமா என்று. உடனே அவர் சொல்றார், வித்தேன மோக்ஷ ஆஷா நாஸ்தின்னு சொல்றார். இந்த அமிர்தத்துவத்தை அடைவதற்கு பொருளினால் முடியாது என்கின்றார். பிறகு அவளுக்கு ஞானத்தை உபதேசம் செய்கின்றார். ஒரு குருவாக இருந்து மனைவிக்கு உபதேசத்தை செய்துவிட்டு சந்நியாச வாழ்க்கையை எடுக்கின்றார். அவர் செய்த உபதேசம் பிருகதாரண்யக உபனிஷத்தில் ஒரு முக்கியமான பகுதியாக வருகின்றது. ஆகவே அவர் எடுத்துக்கொண்ட சந்நியாசம் வித்வத் சந்நியாசம். இந்த 2 சந்நியாசமே வாழ்க்கை முறையை குறிக்கின்றது. வாழ்க்கை முறை என்றால் இல்லறத்தில் இருக்கின்ற கடமைகள் அல்ல, தனியான கடமைகள். பிக்ஷை எடுத்து உண்ணுதல், தனிமையான இடத்தில் வாழுதல், நம்ம புரிந்து கொள்கின்ற ஆசிரமம் என்கின்ற சூழ்நிலையில் வாழுதல், இப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை குறிக்கின்றது. இந்த 2 சந்நியாசமும் ஒரு வாழ்க்கை முறையை குறிக்கின்றது. இனி நாம் 3வது ஒரு அர்த்தத்திற்கு வருகின்றோம், சந்நியாசம் என்ற சொல்லுக்கு. நமக்கு சாதாரணமா சந்நியாசம்னா ஆசிரமத்தை தான் புரிஞ்சிருக்கோம். சந்நியாசம் என்றால் வாழ்க்கை முறை. அதை நம்ம 2ஆக பிரித்தோம். வாழ்க்கை முறையே 2. ஒன்று ஞானத்திற்காக எடுத்துக்கொள்கின்ற சந்நியாசம் வாழ்க்கை முறை, ஞானத்தை அடைந்ததற்கு பிறகு எடுத்துக்கொள்வது. இப்போ ஞானத்தை அடைஞ்சதற்கு அப்புறம் எதற்கு எடுத்துக்கொள்வதுனா ஞான நிஷ்டைக்காக எடுத்துக்கொள்ளலாம், அல்லது அவர்களுடைய சூழ்நிலை அப்படி இருப்பதனால் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். இனி 3வது நாம் சந்நியாசம் என்ற சொல்லுக்கு பொருள் பார்க்க இருப்பது வெளி உலகில் பிரசித்தமான பொருள் அல்ல, சாஸ்திரம் படித்தவர்களுக்குத்தான் தெரிகின்ற பொருள், அல்லது சாஸ்திரத்தில் பிரசித்தமான பொருள். சந்நியாசம் என்றால் என்ன? ஞான கர்ம சந்நியாசம் என்பது 3வது விதமான சந்நியாசம். ஞான கர்ம சந்நியாசம். இந்த சொல்லை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஞான கர்ம சந்நியாசம் என்ற சொல் என்ன? 4வது அத்தியாயத்தினுடைய தலைப்பே ஞான கர்ம சந்நியாசம். கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல், அகர்மத்தில் கர்மத்தை பார்த்தல் எல்லாம் பார்த்தோம். ஆகவே அப்படிப்பட்ட சந்நியாசம் என்பது சந்நியாசம் என்ற சொல்லினுடைய இனியொரு பொருள். அந்த பொருள் என்ன என்றால், இந்த இடத்தில் சந்நியாசம் என்றால் வாழ்க்கை முறையை குறிப்பது அல்ல. ஒரு வாழ்க்கை முறையை சந்நியாசம் என்பது குறிக்காது. இந்த ஞான கர்ம சந்நியாசம் என்றால், சந்நியாசம் என்றால் விட்டுவிடுதல், கர்ம சந்நியாசம் என்றால் கடமைகளை எல்லாம் விட்டுவிட்டு வாழ்கின்ற வாழ்க்கை முறை. ஞான கர்ம சந்நியாசம் என்றால் இவன் கடமைகளை ஞானத்தினால் தான் விடுகின்றானே தவிர வாழ்க்கையில் அவன் விடுவது கிடையாது. ஆகவே ஞானத்தினால் அவன் சந்நியாசியாக இருக்கின்றான், வாழ்க்கை முறையில் அவன் சந்நியாசியாக இல்லை. அது ஞான கர்ம சந்நியாசம். ஆகவே நம்ம 3 பொருள் சொன்னாலும் சந்நியாசம்ங்கிறதுக்கு 2 பொருள் தான். ஒன்று வாழ்க்கை முறை, இனி ஒன்று மனதில் இருக்கின்ற ஞானம். அந்த ஞானத்தை ஒருவன் அடைந்தாலே பகவான் சொல்றார் அவன் சந்நியாசி. எப்படிப்பட்ட சந்நியாசி? கர்மத்தை விட்ட சந்நியாசி அல்ல, ஞானத்தினால் அவன் அனைத்தையும் துறந்தவன் ஆகிறான். எப்படி ஞானத்தினால் அவன் அனைத்தையும் துறந்தவன் ஆகிறான் என்றால், நாம் செயல் செய்கின்றோம். அந்த செயலை செய்வது நம்முடைய அகங்காரம். நான் செய்கின்றேன், இது என்னுடைய உடல், என்னுடைய அறிவினால் செய்கின்றேன்.
ஞானத்தை அடைந்ததற்கு பிறகு நான் ஆத்மா அகர்மஸ்வரூபமானவன், ஒரு செயலும் செய்வதில்லை, செயல் செய்வதெல்லாம் ஜடமான அனாத்மாவான உடலும் இந்த உலகமும் என்று அவன் செயல் செய்யும் பொழுதே நான் செயலற்றவன் என்ற ஞானத்தில் இருக்கின்றான். ஞானியினுடைய கர்மத்தில் அவன் அகர்மத்தை பார்க்கின்றான். ஆகவே சந்நியாசத்திற்கு நாம் கூறுகின்ற இரண்டாவது பொருள் கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல். இந்த உடல் செயல் செய்து கொண்டிருக்கின்றது, ஆனால் அறிவில் அவன் ஞானியாக இருக்கின்றான். அவனையும் சாஸ்திரத்தில் அல்லது கீதையில் பகவான் சந்நியாசி என்று அழைக்கின்றார். உண்மையில் சொல்லப்போனால் சந்நியாச வாழ்க்கை முறை எதற்கு என்றால் இந்த ஞான கர்ம சந்நியாசியாவதற்குத்தான். ஒருவன் சந்நியாச வாழ்க்கை முறையை எடுத்துக்கொண்டு ஞான கர்ம சந்நியாசியாக ஆகவில்லை என்றால் அவன் இன்னும் முக்தியை அடையவில்லை. ஆகவே சந்நியாசம் என்ற சொல்லுக்கு வாழ்க்கை முறை, பிறகு மனதில் இருக்கின்ற ஞானம், மனதில் நான் அசங்க சொரூபமானவன், செயலற்ற ஆத்மஸ்வரூபம் என்கின்ற ஞானம் சந்நியாசம் என்று சொல்லப்படுகிறது. அதையெல்லாம் பகவானே சொல்ல இருக்கின்றார். இந்த சொல் இந்த உலகத்தில் பிரசித்தமாக இல்லை. இந்த ஞான கர்ம சந்நியாசி யார் என்றால், ஒருவன் இல்லறத்தில் இருந்து கொண்டு அவன் மன தூய்மையை அடைந்து ஞான யோகம் என்ற சாதனையை குரு மூலமாக செய்து ஞானத்தை அடைந்து விடுகின்றான். ஞானத்தை அடைந்ததற்கு பிறகும் அவனுடைய குடும்ப அல்லது பிராரப்த கர்மத்தினுடைய சூழ்நிலைப்படி அவன் சந்நியாச வாழ்க்கை மேற்கொள்ள முடியாது. அப்படிப்பட்டவன் என்ன செய்கின்றான்? அவன் இல்லறத்திலேயே வாழ்ந்து கொண்டு வருகின்றான். அவனை சாஸ்திரம் ஞான கர்ம சந்நியாசி என்று அழைக்கின்றது. அதற்கு நாம் உதாரணமாக சொன்னால் ஜனகரை நாம் உதாரணமாக கொள்கின்றோம். நாம் இப்பொழுது பார்த்த 3 சந்நியாசிகளுக்கும் 3 பேரை உதாரணமாக சொன்னோம். அப்பொழுதுதான் நமக்கு புரியும் என்பதற்காக விவிதிஷா சந்நியாசிக்கு யார் உதாரணம்? ஆதிசங்கரரை உதாரணமாக பார்த்தோம். வித்வத் சந்நியாசத்திற்கு உதாரணம் உபனிஷத்தில் வந்த யாக்ஞவல்யர் என்ற மகரிஷி. பிறகு ஞான கர்ம சந்நியாசத்திற்கு உதாரணமாக பார்த்தது ஜனகர். ஜனகர் மட்டும் ஞான கர்ம சந்நியாசி அல்ல, சங்கரரும் ஞான கர்ம சந்நியாசி தான். பிறகு யாக்ஞவல்யரும் ஞான கர்ம சந்நியாசி தான். இந்த ஞானம்ங்கிறது எல்லாரிடத்திலும் இருக்கும். வித்வத் சந்நியாசம், விவிதிஷா சந்நியாசம் என்பது வாழ்க்கை முறையை குறிக்கும். பிறகு ஞான கர்ம சந்நியாசம் என்பது மனதில் இருக்கின்ற அறிவை குறிக்கும். இதுதான் நாம் சந்நியாசத்தை பற்றி புரிந்து கொள்ள வேண்டிய கருத்து. இதை நாம் புரிந்து கொண்டால் அர்ஜுனனுடைய கேள்வி பகவானுடைய பதிலுக்கு இப்பொழுது செல்லலாம். அர்ஜுனன் கேட்கின்றான், சந்நியாசத்தை புகழ்கிறீர்கள், அதே சமயத்தில் கர்மயோகத்தையும் புகழ்கிறீர்கள் என்று அர்ஜுனன் சொல்லும் பொழுது பகவான் எந்த சந்நியாசத்தை புகழ்ந்தார், எந்த கர்மயோகத்தை புகழ்ந்தார் என்று நாம் பார்க்க வேண்டும். இப்பொழுது அர்ஜுனன் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றான்? சந்நியாசம் என்றால் வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை முறையை பகவான் நீங்கள் புகழ்கிறீர்கள், அதே சமயத்தில் சந்நியாச வாழ்க்கை முறையையும் புகழ்ந்து பிறகு என்ன செய்கிறீர்கள்? கடமையை செய் என்று சொல்கிறீர்கள் என்று அர்ஜுனன் நினைக்கின்றான். ஆனால் பகவான் 4வது அத்தியாயத்தில் சொன்னது சந்நியாசம் என்ற சொல்லில் வாழ்க்கை முறையை சொல்லவில்லை, யோக சந்நியஸ்த கர்மாணம் என்று ஞான கர்ம சந்நியாசத்தை பகவான் சொல்லி இருக்கின்றார். இப்ப எப்படி அர்ஜுனனுடைய சந்தேகத்தும் பகவானுடைய உபதேசத்திற்கும் உள்ள கேப், இந்த கம்யூனிகேஷன் கேப்னு சொல்றமே, ஒன்றை நம்ம சொன்னோம் அப்படின்னா ஒருத்தர் தப்பா ஏன் புரிஞ்சுக்கிறாங்கிற காரணத்தை நாம் பார்த்தால், பகவான் சந்நியாசத்தினால் பந்தத்திலிருந்து விடுதலை அடைகிறான்னு சொல்லும் பொழுது மனசில் இருக்கிற ஞானத்தை சந்நியாசம்னு சொன்னார். வாழ்க்கை முறையை பகவான் சொல்லவில்லை. பிறகு அர்ஜுனனை பார்த்து நீ கடமையை செய்யு சொன்னார்.
ஆகவே பகவானுடைய உபதேசத்துல விருத்தமே கிடையாது, முரண்பாடே கிடையாது. பகவான் சந்நியாசத்தை புகழும் பொழுது சந்நியாச வாழ்க்கை முறையை புகழவில்லை. அப்படி புகழ்ந்திருந்தால் அதில் முரண்பாடு இருந்திருக்கும். சந்நியாசம் எடுத்துக்கிறது நல்லது, கர்மயோகம் செய்யறது நல்லதுன்னு சொல்லியிருந்தா நமக்கு சந்தேகம் வரும், நீங்கள் எதை உயர்ந்தது என்று சொல்கிறீர்கள். பகவான் சொன்னது ஞான கர்ம சந்நியாசம். அதனாலதான் 4வது அத்தியாயத்தினுடைய தலைப்பு ஞாபகம் இருக்க வேண்டும். கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல்ங்கிற தத்துவம் ஞாபகம் இருக்க வேண்டும். அந்த ஞானத்தினால் ஒருவன் சந்நியாசத்தை அடைந்தால் அவன் சந்நியாச வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, இல்லறத்தில் இருந்தாலும் சரி, பிரம்மச்சரியத்தில் இருந்தாலும் சரி, அவன் பந்தத்திலிருந்து விடுதலை அடைகின்றான் என்று சொன்னார். பிறகு அர்ஜுனன் எதை மனசுல வச்சுட்டு கேள்வி கேட்கிறான்? சந்நியாச வாழ்க்கை முறை உயர்ந்ததா, இல்லற வாழ்க்கை முறை உயர்ந்ததா என்பது அர்ஜுனனுடைய கேள்வி. பகவான் என்ன பதில் சொல்றார்? அர்ஜுனனுடைய கேள்விக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்றார். பகவான் நேரடியா சொல்லியிருக்கலாம், அர்ஜுனா, நான் சந்நியாசம்னு சொல்லும் பொழுது வாழ்க்கை முறையை சொல்லவில்லை, மனதில் இருக்கிற அறிவை சொன்னன்னு சொல்லி பதில சொல்லி நீ உன்னுடைய கேள்வி தப்பு என்று அவனுடைய கேள்விக்கே பதில் சொல்லாமல் பகவான் விட்டிருக்கலாம். ஆனாலும் பகவான் பதில் சொல்றார். எப்படி பதில் சொல்றார்? வாழ்க்கை முறையை எடுத்துக்கொண்டு பகவான் சந்நியாசத்தை பத்தி சொல்றார். ஏன் அப்படி சொல்றார்னா, அர்ஜுனனுக்கு தெரியவில்லை இந்த வாழ்க்கை முறை, சந்நியாச வாழ்க்கை முறை எடுத்துக்கொள்வதனுடைய நோக்கம், அதை பற்றியெல்லாம் பகவான் அர்ஜுனனுக்கு சொல்ல விரும்புவதனால் பகவான் என்ன செய்கின்றார்? அர்ஜுனனுடைய கேள்வியை அப்படியே எடுத்துக்கொண்டு பகவான் பதில் சொல்ல வர இருக்கின்றார். பகவான் என்ன பதில் சொல்கின்றார் என்றால், முதல்ல இப்ப அர்ஜுனனுடைய கேள்வி என்னன்னு தெரிய வேண்டும். சந்நியாச வாழ்க்கை உயர்ந்ததா, பிறகு இல்லற வாழ்க்கை உயர்ந்ததா? இதற்கு பதில் சொல்ல வரும் பொழுது பகவான் சொல்றார், சந்நியாச வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, இந்த இரண்டுமே ஒருவனுக்கு மோட்சத்தை கொடுக்கும். இந்த இரண்டுமே ஞான கர்ம சந்நியாசி ஆவதற்கு துணை புரியும்னு ஆரம்பிக்கின்றார். பிறகு அர்ஜுனன் சொல்லலாம், ஏதோ நிச்சயம் பண்ணி சொல்லுங்கன்னு சொன்னா ரெண்டுமே உயர்ந்ததுன்னு சொல்கிறீர்களே என்றால், பிறகு பகவான் நிச்சயம் பண்ணி சொல்ல இருக்கின்றார். இப்பொழுது பகவானுடைய முதல் வரியை பார்ப்போம். முதல் 2வது ஸ்லோகத்தில் என்ன பதில் பகவான் சொல்றார்? சந்நியாசக கர்மயோகஸ்ச நிஸ்ரேய சகராவுபௌ. உபௌ என்றால் இரண்டும், சந்நியாசம் கர்மயோகம். இங்கு கர்மயோகம் என்றால் இல்லற வாழ்க்கை, சந்நியாசம் என்றால் இந்த இடத்துல பகவான் வாழ்க்கை முறையவே வச்சுக்கிறார். பகவான் மனசுல நினைச்சு முன் அத்தியாயத்துல சொன்னது வேறு, அது அர்ஜுனனுடைய மனசுல போகல. அர்ஜுனனுடைய மனசில் இருக்கிறது வாழ்க்கை முறை, அதையே பகவான் வச்சுட்டு பேசுறார். சந்நியாச வாழ்க்கை முறை, பிறகு இல்லறத்தில் இருக்கின்ற வாழ்க்கை முறை, உபௌ, இந்த இரண்டுமே நிஸ்ரேய சகரவ், இந்த இரண்டுமே மோக்ஷத்திற்கு படியாக அமையும். நிஸ்ரேயசம் என்றால் மோக்ஷத்தை கொடுப்பதற்கு இது உதவி செய்யும் என்று சொல்றார். இந்த இடத்துல பகவான் சந்நியாசமும் மோட்சத்தை கொடுக்க உதவி செய்யும், பிறகு இல்லறமும் உதவி செய்யும்னு சொல்லும் பொழுது வித்வத் சந்நியாசிய சொல்றாரா அல்லது விவிதிஷா சந்நியாசத்தை சொல்றாரா? விவிதிஷா சந்நியாசம் என்றால் ஞானத்தை அடைவதற்காக எடுத்துக்கொண்ட சந்நியாசம் மோட்சத்திற்கு உதவி செய்யும்னு சொல்றாரா? ஞானத்தை அடைந்ததற்கு பிறகு எடுத்துக்கொள்ற சந்நியாசம் மோட்சத்திற்கு உதவி செய்யும் சொல்ல முடியுமா? ஞானத்தை அடைஞ்சதுக்கு அப்புறமே அவன் மோட்சத்தை அடைஞ்சாச்சே. ஆகவே இங்கு பகவான் சந்நியாசம் என்று சொல்வது ஞானத்தை அடையாமல் அறியாமையில் ஒருவன் இருந்து கொண்டு ஞானத்தை அடைவதற்காக எடுத்துக்கொள்கின்ற சந்நியாசத்தை குறிப்பிடுகின்றார். இங்க வெறும் சந்நியாசங்கிற வாழ்க்கைக்கு எவ்வளவு அர்த்தம் இருக்குன்னு பார்த்தா தான் பகவானுடைய பதிலும் அர்ஜுனனுடைய மனதும் நமக்கு புரியும். அர்ஜுனனுடைய கேள்வி, சந்நியாச வாழ்க்கை இல்லற வாழ்க்கை எது சிறந்தது என்று சொல்லுங்கள். சந்நியாச வாழ்க்கையின் அர்ஜுனன் கேட்கும் பொழுது
ஒருவன் ஞானத்தை அடையாம ஞானத்தை அடைவதற்காக எடுத்துக்கொள்கின்ற சந்நியாசம் உயர்ந்ததா, அல்லது இல்லறத்திலேயே இருந்து கொண்டு ஞான யோகத்தை செய்வது உயர்ந்ததா என்பதுதான் கேள்வி. இதற்கு சாதாரணமான பதில் என்ன நம்ம சொல்லலாம்? ஞானத்தை அடைவதற்காக ஒருவன் சந்நியாச வாழ்க்கை எடுத்துக்கொள்வது நல்லதா, அல்லது இல்லறத்திலேயே இருந்து கொண்டு பிறகு இல்லறத்திலேயே அவன் சாதனையை செய்து ஞானத்தை அடைவது உயர்ந்ததா என்றால், இந்த கேள்விக்கு நம்ம பதிலே சொல்ல முடியாது. காரணம் என்ன? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் என்றால் யார் கேட்கிறார்கள் என்பதை வைத்துத்தான் பதிலே சொல்ல முடியும். இப்போ ஒரு மாணவன் நான் 8ஆவதுக்கு போகலாமா 9ஆவதுக்கு போகலாமான்னு என்கிட்ட கேட்குறான்னு வச்சுக்குவோம். நான் என்ன பதில் சொல்கிறது? முதல்ல நீ எந்த வகுப்பு படிக்கிறன்னு கேட்கணும். அவன் சொல்கிறான் நான் 7ஆவது படித்து முடிச்சிருக்கிறேன்னு சொன்னான், நீ 8ஆம் வகுப்புக்கு போங்கிற பதில். நான் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கிறேன்னு சொன்னான், நீ 9ஆவது வகுப்புக்கு போ என்பது பதில். ஆகவே இந்த கேள்விக்கு நேரடியாக பொதுவான பதிலே சொல்ல முடியாது. காரணம் என்ன? அவரவர்களுடைய மனப்பக்குவத்தை பொறுத்ததுதான் சந்நியாசமோ அல்லது இல்லறத்தில் இருப்பதோ. அந்த மனப்பக்குவத்துக்கு மாற ஒருவர் ஆசிரமத்தில் சென்று விட்டால் அவர்களினால் அந்த ஆசிரமத்தில் நன்கு இருந்து ஆசிரமத்தினுடைய பலனை அனுபவிக்க முடியாது. அதை பகவான் சொல்றார். ஆகவே பகவான் என்ன சொல்லியிருக்கலாம்? இது சொல்ல முடியாது அர்ஜுனான்னு சொல்லியிருக்கலாம். அப்படியும் சொல்லாமல் பகவான் என்ன செய்கின்றார்? பொதுவாக சாதாரணமாக இந்த உலகத்தில் இருப்பவர்களுக்கு எது உயர்ந்தது என்றால், சந்நியாசத்தை நேரடியாக மேற்கொள்வதை விட கர்மயோகம்தான் உயர்ந்தது என்று பகவான் பதில் சொல்கின்றார். இந்த பதிலையும் நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? பகவான் பொதுவாக பேசுகின்றார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதை 2வது வரியில் சொல்றார், தயோகோ கர்ம சந்நியாசாத் கர்மயோக விசிஷ்யதே. இந்த கர்மயோகம் தான் உயர்ந்தது. காரணம் என்ன? கர்ம சந்நியாசத்தை காட்டிலும், எல்லாவற்றையும் துறந்து கொண்டு செல்வதை காட்டிலும், அது அறியாமையில் இருக்கும்போது ஒருவன் எல்லாம் அறிஞ்சு வைராகியம் எல்லாம் நிலை பெற்றதுக்கு அப்புறம் துறந்து போனால் அது தவறு கிடையாது. ஒருவனுக்கு வைராகியம் அவ்வளவு இல்லை, ஞானமும் இல்லை, மன தூய்மை அவ்வளவு இல்லை. அப்படிப்பட்டவனுக்கு, சாதாரண மக்களுக்கு எது உயர்ந்தது? சமுதாயத்தில் இருந்து கடமைகளை செய்து மன தூய்மையை அடைந்து அங்கேயே இருந்து கொண்டு அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஞான யோகத்தை பின்பற்றுவதுதான் சிறந்தது என்று பகவான் சொல்கின்றார். பிறகு சந்நியாசம் என்றால் என்ன என்ற லட்சணத்தை பகவான் 3வது ஸ்லோகத்தில் சொல்கின்றார். ஒரு சந்நியாசி என்றால் யார்? அந்த லட்சணம் என்ன? நேயஸ்ஸ நித்ய சந்நியாசி யோ நத்வேஷ்டி ந காங்க்ஷதி. இதுதான் சந்நியாசிக்கு பகவான் கொடுக்கின்ற லட்சணம். ஒரு சந்நியாசி என்றால் நேயக, நீ தெரிந்து கொள்ள வேண்டும், அவன்தான் சந்நியாசி. யார்? நத்வேஷ்டி ந காங்க்ஷதி. எவனுக்கு விருப்பு இல்லையோ வெறுப்பு இல்லையோ அவனால் தான் சந்நியாச வாழ்க்கையை வாழ முடியும். அவன்தான் சந்நியாசி என்று பகவான் கூறுகின்றார். விருப்பு வெறுப்பு அதிகமாக மனதில் இருந்தால் சந்நியாச வாழ்க்கை வாழ முடியாது. காரணம், சந்நியாச வாழ்க்கையில விருப்பு வெறுப்பு படி உணவோ அல்லது சூழ்நிலைகளோ அமையாது. அது எது கிடைக்குதோ அதன்படி அவன் விருப்பத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய மனதில் அதிகமாக விருப்பு வெறுப்புகள் இருந்தால் அந்த வாழ்க்கையை ஒருவன் வாழ முடியாது. ஆகவே சாதாரணமாக வைராகியம் என்பது அவ்வளவு சுலபத்தில் மனதில் அடையக்கூடியது அல்ல. ஆகவே பகவான் சொல்றார், பொதுவாக கர்மயோகமே விசிஷ்யதே, சிறந்ததுன்னு சொல்லி அடுத்த 2 ஸ்லோகத்தில் என்ன சொல்றார்? அதாவது 4, 5, 2 ஸ்லோகங்களில் சந்நியாச வாழ்க்கை முறைக்கு பகவான் சாங்கியம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார்.
இந்த ஸ்லோகங்கள்ல சாங்கிய யோகம்ங்கிற வார்த்தை இருக்கு. சாங்கியம் என்றால் சந்நியாசம், யோகம் என்றால் கர்மயோகம் அல்லது இல்லற வாழ்க்கை. இதுல பகவான் சொல்கின்ற கருத்தினுடைய சாரம் மிக ஒரு முக்கியமான அழகான கருத்தை சொல்றார். ஒருவன் சந்நியாச வாழ்க்கை ஞானத்தை அடைவதற்காக சந்நியாச வாழ்க்கையை எடுத்துக்கொள்கிறான் என்றால் அவனுக்கு விதவிதமான கடமைகள் இருக்கும். குருவுக்கு சேவை செய்ய வேண்டும், ஜபம் செய்ய வேண்டும், பிறகு இந்திரிய கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு, ஸ்நானம், எவ்வளவு முறை அவன் குளிக்கணுங்கிறதெல்லாம் விதவிதமான கடமைகள் இருக்கு. பிறகு இல்லறத்தில் இருப்பவர்களுக்கும், இல்லறம்ங்கிறது வெறும் போகத்திற்கான ஆசிரமம் அல்ல, அங்கும் யக்ஞம், தானம், தபக என்ற கடமைகள், பஞ்சமகா யக்ஞங்கள், தானம் முதலியவைகள், இந்த கடமைகள் எல்லாம் சொல்லியிருக்கு. இப்போ பகவான் சொல்றார், ஒரு மனிதன் சந்நியாச வாழ்க்கைக்கு போய் அந்த சந்நியாச வாழ்க்கையில சொன்ன கடமையை ஒழுங்கா பின்பற்றினால் என்ன பக்குவம் அடைவானோ அதே பக்குவத்தில் இல்லறத்தில் இருப்பவன் அவன் கடமையை பின்பற்றினால் அடைகின்றான் என்று சொல்றார். இந்த கருத்தை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். சந்நியாச வாழ்க்கைக்கு போய்த்தான் நம்மளுடைய மனது தூய்மை அடைய வேண்டும் என்று இல்லை. பகவான் சொல்றார், அந்தந்த வாழ்க்கை முறையில் இருப்பவர்கள் அந்தந்த கடமைகளை செய்தால் அவர்கள் அடைகின்ற பிரயோஜனம், சந்நியாசி அவனுடைய ஆசிரமத்தில் செய்வதனால என்ன பிரயோஜனத்தை அடைகிறானோ அதே பிரயோஜனத்தை அடைகின்றான். அதை சொல்றார் பகவான். ஏகமபி ஆஸ்திதக சம்யக், 4வது ஸ்லோகத்தில் சொல்றார். சம்யக் ஆஸ்திதக, இந்த ஏதோ ஒரு ஆசிரமத்தில் சரியாக அவனுடைய கடமையை செய்தால் அவன் எதை அடைகின்றான்? ஞானத்துக்கு தகுதியை அடைகின்றான். ஞானத்தை பிறகு அவன் அடைவான். அந்த ஞானத்தை அடைஞ்சதற்கு பிறகு யாக்ஞவல்கிற போல சந்நியாச வாழ்க்கையை மேற்கொள்ளலாம். சந்நியாச வாழ்க்கையை மேற்கொள்ளாமல் ஜனகரை போல் இல்லறத்திலும் வாழலாம். அது அவர்களுடைய விருப்பத்திற்கு அல்லது சூழ்நிலைக்கு உட்பட்டது. வாழ்க்கையில் ஒருவன் அடைய வேண்டியதென்ன? ஞான கர்ம சந்நியாசம், மனதில் சந்நியாசத்தை அடைய வேண்டும். ஆகவே பாலர்கள், தத்துவத்தை அறியாதவர்கள் தான் சொல்வார்கள் சந்நியாசம் வேறு இல்லறம் வேறு என்று சொல்வார்கள். உண்மையை அறிந்தவர்கள் என்ன சொல்வார்கள்? சந்நியாசமும் இல்லறமும் ஒரே பிரயோஜனத்தை கொடுக்கும். இதுல கண்டிஷன் என்ன, நிபந்தனை என்ன? அவரவர்கள் அந்தந்த ஆசிரமத்தில் உள்ள கடமைகளை சரியாக செய்தால் என்று பகவான் கூறுகின்றார். பிறகு மேலும் இந்த சந்நியாசத்தை பற்றி சில விளக்கங்கள் கூறுவார். அதை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.